ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு ஒரு ட்விஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன். அதாவது உளுந்தங்களிக்கெல்லாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது, எலும்புக்கு நல்லது, நரம்புக்கு நல்லது, மெயினாக பெண்களுக்கு நல்லது. உளுந்தங்களி எந்த வேலை சாப்பிட்றோமோ அந்த வேலை பெண்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த இந்த குழந்தை டயத்துலலாம் ரொம்ப அவங்களுக்கு சாப்பிட ரொம்ப நல்லது. அவர்கிட்ட எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி நல்லா கொதிக்க நல்லா சூடு பண்ணணும். அதுக்கு அடுத்தாப்புல கருப்பட்டி போடணும். அதாவது சீனி மண்டவளம் அச்சு வெல்லம் இதில் போட்டோம்னா அது வேற. நம்ம கருப்பட்டி போடுறது வந்து ரொம்ப நல்லது. கருப்பட்டி இது ரெண்டு சட்டை போட்டிருக்கேன். ஏன்னா இருக்கிற மாவு வச்சு நான் போடுறேன். நீங்களும் அந்த இனிப்பு தந்தாப்புல மாவும் போட்டுக்கோங்க. ரெண்டு கருப்பட்டி போடுதேன். ஒன்றரை கருப்பட்டி போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்த ஏலக்காய் கணக்கு சுக்கு இருக்குது. இது ரெண்டையும் பொடிசாக திரிக்கணும். திரிக்கிறேன். திரிச்சிட்டு அடுத்தால உங்களை பார்க்குறேன். ஏலக்காய் சுக்கு ரெண்டும் திரித்து இந்த வச்சாச்சு. இதையும் அதில் போட்டுருவோம். போட்டாச்சு. நல்லா கருப்பட்டி வந்து நல்ல இளவணும். நல்லா இதாகட்டும். கருப்பட்டிலாம் நல்லா உருகி போனால் தான் நம்ம மாவு போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த எப்படி ஆகுது பார்த்தீங்களா? கருப்பட்டி நல்லா கரையுதா? நல்லா கரையணும். நல்லா கரைஞ்சா தான் நல்லா இருக்கும். இருங்க வாரேன். ஹலோ நண்பர்களே, நல்லா கரைஞ்சிட்டு அங்கே பாருங்க. நல்லா கரைஞ்சிட்டு நல்லா பால் போல் ஆகிட்டு. இனி மாவு போட்டால் நல்லாயிருக்கும். இருங்க மாவு போடுவோம். இதுதான் உளுந்த மாவு. லைட்டாக கொஞ்சம் நல்லா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இருங்க லைட்டாக கிள்ளி விடுவோம். ஏன்னா அந்த தண்ணிக்கு தகுந்தாப்புல தான் நம்ம மாவு போடணும். மாவு போதும். நல்லா மாவு வந்து நல்லா வேகணும். இதை பார்த்துட்டே இருங்கண்ணா. எப்படி நல்லா கிண்டிக்கிட்டு இருக்கு. அது கூட நம்ம நல்லெண்ணெய் ஊற்றுனா நல்லாயிருக்கும். ஏன்டா வந்து நல்லெண்ணெய் இல்லை, அதனால் தேங்காய் எண்ணெய் ஊற்றுதேன்.
இந்த எண்ணெய் ஊற்றுற காரணம் என்னென்னா, நல்லெண்ணெய் ஊற்றுறது வந்து பெண்களுக்கு மெயினாக இந்த நல்லெண்ணெய் எந்த அளவில் ஊற்றி சாப்பிடுதாங்களோ அந்த அளவில் நல்லது. அப்போ தான் இந்த கர்ப்பப்பை வந்து பலமாக இருக்கும். இதுக்கு நல்லா வந்து கிண்டிக்கிடுங்க, நல்லா கிண்டணும். ஏன்னா வந்து தேங்காய் எண்ணெய் இருக்குது, அதனால் அதை யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெய் காலி ஆகிட்டு பெரும்பாலும் நம்ம தாளிக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுறது வந்து ரொம்ப நல்லது தான். ஆனால் இப்போ யாருமே அதை நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு சிலவங்க யூஸ் பண்ணுறாங்க. நல்லா கிண்டும் போது கீழே கொஞ்சம் நல்லா குறைச்சிக்கோங்க. ஒரு சிலங்க கொஞ்சம் நல்லா கிண்டிக்கிடுவேன். சுவையான களி ரெடி. சுவையான களி சூப்பர். இதை பாருங்கள், நல்லா கிண்டியாச்சு. கொஞ்சம் ஆறட்டும். ஆறினோம்னா கொஞ்சம் சாப்பிட நல்லாயிருக்கும். சூட சூட சாப்பிட்டோம்னா வேறு இதாக வரும், சாப்பிட முடியாது. அது உங்களுக்கே தெரிஞ்சது தான். சுவையான களி ரெடி. சாப்பிடுங்க. நான் செய்ய மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, நல்லது. என் பையனுக்கு தான் கொடுக்க போகிறேன் இன்னைக்கு. காலை சாப்பாடு இதுதான். டாட்டா. இதுபோல் இன்னொரு நாள் இன்னொரு சமையல் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.